வாழ்க்கை யாரிடத்தில் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பிழை இல்லாத, குற்றம் இல்லாத, ரொம்ப சுலபமான வாழ்க்கை வந்து சேர்கிறது. இந்த வயதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குழப்பத்திற்குள் ஆட்பட்டுக் கொண்டால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதற்காக இந்த தாய் சொல்லுகிறேன், கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை சிம்பிளா வச்சுக்கோங்க. டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். தப்பு நடந்திருந்தா நம்ம பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. இவ்வளவுதான் உன்னிடத்தில் என்னால் சொல்லிவிட முடியும். வேறு எப்படி உன்னை சொல்லுவது? I have started my life at the age of 12. உனக்கு 17-18 வயது இருக்கிறது. இன்னும் 5 வருடங்களை ஏற்கனவே வீணடித்திருக்கிறாய். Start your life today. இன்றைக்கு முடிவு செய்தால் தான் 45-48 வயதில் என்னை போல் சில விஷயங்களை சாதிக்க முடியும். But you have to start earlier. இல்லனா நீ லேட்டா ஸ்டார்ட் பண்ணா லேட்டா yielding கிடைக்கும். வாய்ப்புகள் உன் வாழ்க்கைக்கு வந்து சேர்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது. Don't allow yourself to distract from you to trans. யோசிச்சு பார், நான் மொழி ஆசிரியை, மொழியின் மீது எனக்கு கவனம் உண்டு. எல்லார்கிட்டையும் என்ன வார்த்தை வாயிலிருந்து வருதுங்கிறது தான் நான் கவனமா பார்ப்பேனே. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் அவர்கள் புரிதல், அவர்கள் புரிதல் தான் அவர்கள் எண்ணம், அவர்கள் எண்ணம் தான் அவர்கள் பழக்கம், அவர்கள் பழக்கம் தான் அவர்களுக்கு வாழ்க்கை. என்ன வேர்டும் வாயிலிருந்து வருது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் வாசலை மிதிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி மிதிக்க பாரு? சொல் பாருங்க, நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எவ்வளவு அகோரமா இருக்கும் செத்து போனவங்க நம்ம மூஞ்சில முழிச்சா. மாட்டேன்னு சொல்றாங்க, அது எப்படி? அது வரம் தானே, அது எப்படி சாபம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாம தான் கேட்கிறேன். தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். சதீஷ் இங்க வாயேன், என்ன நான் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டான்ல அவன். சொல், சொல்லில் கவனம் வையுங்கள். இதோ இந்த சொல் என்ன சொல்கிறார்கள்? obey your parents. என்ன அர்த்தம்? நான் சாதாரணமா சொல்றேங்க. இந்த உலகத்தில் தட்டுக்கெட்ட தங்கை உண்டுங்க, கெட்டு போன தாரம் உண்டுங்க, கெட்டு போன அம்மா கிடையாதுங்க. இல்லீங்க, அம்மா கெட்டு போனவர் கிடையாதுங்க, அப்பா கெட்டு போனவர் கிடையாதுங்க. இந்த 2 விஷயங்களை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அடுத்தவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் நமக்கான தாய், நமக்கான தகப்பன் இருக்கல்ல, அது இந்த உலகத்தில் நமக்கு மட்டுமே கிடைத்த வரம் என்பதனை நினைவில் வைத்து. அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்க தான், உனக்கு பிடிக்காததான் சொல்லுவாங்க. சும்மா அதே சொல்ல இத்தனை வாட்டி சொல்ல ஒரே விஷயத்த சொல்லிட்டே இருக்கிற. எங்க அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டுல கை கழுவாத. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஏன் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஏன்னா நான் அந்த பேச்சை இது வரைக்கும் கேட்கல, அதனால சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்கிற வரைக்கும் நாம அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. பைக் எடுத்தனா ஃபாஸ்டா ஓட்டாதப்பா சொல்றாங்கன்னா காதுல கேட்டுக்கணும். உன ஒரு விஷயம் தெரியுமா? ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? என்னது ஹீல் ஆஃப் ஹெர்குலிஸ்? ஹெர்குலிஸ் ஹீல், அது ஒரு மித், ஒரு ப்ராவர்ப், அது கிரீக் மித். ஹெர்குலிஸ்க்கு நீ வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் படம் பார்த்திருக்கியா? அண்ணன் பார்க்காத, விக்ரம் பார்த்திருக்கியா? அவ்வளவுதான். உன்னை என்ன பண்ண முடியும்? பென்ஹர் பாத்தியா? வேர்ல்ட் கிளாசிக் மூவின்னு சிலது இருக்கு, பாத்துரு. மூவி அப்படிங்கறது என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா மாத்தி விட்டுருக்காங்க. இட் இஸ் நாட் an entertainment factory. அது வேற. பாரு, உலக படங்களை பாரு. 11 வருஷம் நான் சென்சார் கமிட்டில இருந்தேன், அதனால சொல்றேன். நீ பார்க்காததெல்லாம் பார்த்திருக்கேன், நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பார்த்திருக்கேன். நீ காசு கொடுத்தும் பார்க்க முடியாததை காசு வாங்கிட்டு பார்த்திருக்கேன். அதனால் சொல்லுகிறேன், have some awareness. ஹெர்குலிஸ் ஹீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹெர்குலிஸ் வந்து ஜியூஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கும் ஒரு தேவதைக்கும் பிறந்தவன். அந்த தேவதை என்ன பண்ணுவா, அவளை கையில தூக்கிட்டு சபிக்கப்பட்டுவா, கீழே வந்துருவா, ஹெர்குலிஸை கையில வச்சுட்டு இருப்பா. ஹெர்குலிஸை வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுனால அவ என்ன பண்ணுவா, போய் புனிதமான அந்த தண்ணீர்ல அவனை முக்கி எடுப்பா. அப்படி முக்கி எடுக்கும் பொழுது ஒரு கால் இருக்குல்ல, அந்த ஆங்கிள், அந்த கால்ல பிடிச்சா முக்கி எடுப்பாளா, அந்த தண்ணீர் படாத அந்த ஹீல் இருக்குல்ல, அந்த கால்ல இருக்க ஆங்கிள், அந்த ஆங்கிள்ல மட்டும் அவனுக்கு எந்த அம்பு பட்டாலும் அவன் செத்துருவான். மற்ற உடம்புல அவனுக்கு எங்க பட்டாலும் சாவு கிடையாது. அது வந்து ஒரு பலவீனம், நம் பலவீனம். அது புனித நீர் படாத இடம் நம் பலவீனம் என்று கிரீக் நமக்கு சொல்லி தருகிறது. நம் இந்திய திருநாட்டின் பேரிலக்கியம் ஒன்று உண்டு, மகாபாரதம். அந்த மகாபாரதம் சொல்கிறது, இந்த துரியோதனனுடைய உடம்புல எங்க அடிச்சாலும் அவன் சாவ மாட்டான், தொடையில அடிச்சா மட்டும் செத்து போயிடுவான். அது என்னன்னு நான் கேட்டேன். அது என்னன்னா, காந்தாரி வந்து அவங்க அம்மா முடிவு செய்யறாளாம், கிருஷ்ணனுக்கு வந்து இவனை பலி கொடுக்க கூடாது அப்படின்றதுனால தன் கண்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அருளையும் அவன் உடம்புல பாய்ச்சி அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவன் அப்படியே பிறந்த மேனியா வர சொல்லுவான். அவன் பிறந்த மேனியா அம்மாட்ட போகும்போது கிருஷ்ணன் வந்துருவான். கிருஷ்ணன் நினைப்பான், இவன் போய் காந்தாரி முன்னால நின்னுட்டானா இவனை கொல்ல முடியாது, என்ன பண்றதுன்னு. டே என்னடா எங்கடா போற அப்படின்னு கேட்பான் கிருஷ்ணன். அம்மாவை பார்க்க போறேன்.
அம்மாவை தான் பார்க்க போற, அம்மனம்மா போற, அம்மா அப்படிதான் வர சொன்னா. என்ன இருந்தாலும் பெண் இல்லையா, மறைக்க வேண்டியதா மறைச்சிட்டு போடா. சி, எனக்கே பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, அம்மா எப்படிடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்வான், கேட்பார் பிள்ளை. நேரா என்ன பண்ணுவான், ஒரு வாழையில எடுத்து இடுப்புல மறைச்சிட்டு போய் அம்மாட்ட நிப்பான். அம்மா கேட்பா, நாளைக்கு உன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னார்கள், நான் பார்க்கிறேன், நானா கடவுளான்னு பாத்துக்கிறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அவ்வளவு பெரிய விஷயம் அது. நீ சாதமா நினைக்காத, நான் என் மகனை நினைத்து பேசுகிறேன் என்று நினைக்காத, உன் தாயை நினைத்து பேசுகிறேன். அவ என்ன செய்யறா, வந்து விட்டாயா துரியோதனாம்பா, வந்துட்டேம்மா. கண்ணக எடுப்பாங்க. இதுவரைக்கும் அவள் கண் திறந்து பார்த்ததே இல்லை. திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டது முதல் பல 100 ஆண்டுகள் பார்த்ததே கிடையாது. கண்ணை மூணவதான் திறந்து இப்படி பாப்பா, கண்ணுல இருந்து வெளிச்சம் அப்படியே போகும், உடம்புல ஃபுல்லா அப்படியே பாய்ச்சிட்டு இடுப்புல அந்த பகுதியில மட்டும் அவன் கண் படாது, அப்படியே கீழே வச்சு பாத்துருவா. பார்த்துட்டு, தவறு செய்து விட்டாய துரியோதனா, ஏனடா அந்த பகுதியை மறைத்து வைத்திருந்தாய்? கிருஷ்ணன் சொன்னானம்மா, கிருஷ்ணன் வஞ்சகன். எப்படி நான் என் பிள்ளையை இழந்து அழப்போகிறேனோ, யாரும் இல்லாமல் நான் சாக போகிறேனோ, அப்படியே அனாதையாக அவன் சாவான் என்று காந்தாரியால் சபிக்கப்பட்டவன் கிருஷ்ணன். அப்படிதான் அவன் சாவு நடந்தது. யோசிச்சு பாருங்களேன், துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிபட்டாலும் அவனுக்கு சாவு கிடையாதுங்க, தொடையில அடிபட்டா அவனுக்கு சாவுங்க. தாயின் பார்வை, தாயின் கருத்து படாத வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் ஏதேதும் ஒன்று இருந்தால் என் குழந்தையை சுதாகரித்துக் கொள்ள உன் தாயிடம் சொல்லிவிடு, இல்லை என்றால் அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி மறை இருந்தால் என் குழந்தையை சுதாகரித்துக் கொள்ள உன் தாயிடம் சொல்லிவிடு, இல்லை என்றால் அது உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆகும். அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் எதையும் நீ அப்படி செய்யாதே. வாழ்க்கையில் அப்படி நீ எந்த விஷயத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணையாக வரும் என்பதற்காகத்தான் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் என்று எழுதி கொடுத்தது. உன் தாயை கனம் செய்வாயாக. இருக்கின்ற பொழுதும் கூட என்னங்க சொல்லிட்டு போனாரு, இதோ உன் தாய் என்று ஒருவனுக்கு காட்டி கொடுத்து போகல, தாயை சொல்லிட்டு போகல. நாம் அந்த தாயை எப்படி மனதில் வைத்திருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளே, இந்த வயதிலே நமக்கு சில கவன சிதறல்கள் வரும். இந்த தாய் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், நான் சொல்றது எல்லாருக்கும் எல்லா விஷயம் புரியணும்ன்றது கிடையாது. பெண் குழந்தைகள் கேட்பது போல் ஆண் குழந்தைகள் என் பேச்சை கேட்க இல்லை. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா, அங்க முகம் தெரியுது, இங்க முடி தெரியுது. முடினா இப்படி தெரியும், முகம்னா கேட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் கேட்டுக்கோ, சில நிமிடங்கள் தானே. வாழ்க்கையில் எப்பொழுதோ நீ ஏதோ ஒரு விஷயத்திற்கு போகின்ற பொழுது இந்த தாய் சொல்வது ஞாபகம் வருமா இல்லையா? வாங்கி வைத்துக்கொள். எத்தனையோ விஷயங்களை படித்து, எத்தனையோ விஷயங்களை உள்வாங்கி, எத்தனையோ கோடானு கோடி மக்களை சந்தித்து வருகின்றவள் நான். என் உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தை நீ எப்பொழுதோ எங்கேயோ சந்திக்க போகின்ற ஏதோ ஒரு விஷயத்திற்கு தீர்வாக இருக்கலாம். கவனம், கவனமாயிரு. இங்க பாரு, ஒரு புக்கு, நான் இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். 3-4 மாதமா பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கிரௌடுக்கு போறேனோ அத்தனை கிரௌடுக்கு பேசிட்டு இருக்கேன். நான் எனக்கே சொல்லிக்கிறேன், எனக்கே இந்த தெளிவு வந்தால் ஒழிய நான் இந்த கருத்தை பேசுவது நிறுத்த மாட்டேன். 10 முறை இல்ல, கோடி முறை கேளு. சமீபத்தில் நான் முக்கியமா பெண் குழந்தைகள் கேளுங்க என் பேச்ச, ஆண் குழந்தைகளும் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்பா, சொல்லணும் தோணுது அதனால சொல்றேன்பா. நீங்க எம்எம்ஐயும் இருக்கு, டிஎம்ஐயும் இருக்கு, டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு, மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட்டும் இருக்கு. ரெண்டு சபையும் இருக்கீங்க. ரெண்டுமே ஒன்றாக வைத்திருக்கிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இருக்கோம் இல்லையா, இப்ப நானும் இருக்கிற இந்த பெண்கள் இருக்காங்க, உங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த ஃபாதர்ஸ், இந்த டீச்சர்ஸ், இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பிள்ளைகளை. உங்க பாய்ஸ்க்கு சொல்றேன் நான். இங்க இந்த ஃபாதர் உட்கார்றதுக்கு, இந்த ஃபாதர் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, அல்ல அந்த பிரின்சிபல் அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, இல்ல இந்த டீச்சர்ஸ் இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிற பாய்ஸ், இவங்க எல்லாம் இந்த வேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்க செலவழிச்சிருப்பாங்க சார்? நீங்க ஒரு 30 years of your 40 years of experience சார். 35-40 years சார். அவங்க எல்லாரும் 50 years 40 years உழைச்சிங்க வந்துட்டீங்க. இப்ப நான் இங்க சீஃப் கெஸ்டா பேசுறதுக்கும், இங்க எல்லாருமே டீச்சர்ஸ் உட்கார்ந்து இந்த பெண்கள் உட்கார்றதுக்கும் பின்னால 40 years 50 years எல்லாம் இல்ல பிள்ளைகளா. எங்கள் போராட்டம் மிக நீண்டது. 8000 ஆண்டுகாலமாக போராடுகிறோம். அப்போதான் இது கிடைச்சது எங்களுக்கு. இன்னைக்கு நேத்து கிடைச்சது இல்ல இந்த சீட். இன்ஜினியரா யாரும் ஆயிட முடியாது. ஏன்பா உங்க பாட்டிக்கு இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியாதுடா. இன்னைக்கு உங்க பெரியமா சித்தி அத்தைக்கு தெரியாது. இன்னும் கேட்ட அம்மாவுக்கு கூட தெரியாம இருக்கும். அப்படின்னா என்னம்மா தான் கேட்பாங்க. உன் சிலபஸை கொண்டு போய் காட்டிங்கன்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்க அம்மாக்கு நான் பேசுறது என்னன்னு தெரியாதுங்க. நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கணும் தான் தோணுமே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒண்ணு சொல்றேன்,
எங்களுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துல நாங்க வரோம்ல, காலேஜ்க்கு வரோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்களுக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க வந்துருவோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு பையன், நான் பொண்ணு கிடையாது. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சியோட பிறந்தவனா. எல்லாரும் ஒண்ணு இருக்கிறாங்க. இந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த பசங்களும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இவங்களுக்கு ஒன்றும் பெருசா பேக்கப்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை, சமூகத்தை காப்பாற்றுவான் என்று சொல்லிதான் அவர்கள் இவ்வளவு தூரம் வருகிறார்கள். நம்மளை விட அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு, நம்மளை விட அதிகமான ஆசைகளும் பேராசைகளும் உந்தி தள்ள பாசிபிலிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அவங்க வந்து ஆஸ்ட்ரை ஆகிறதுக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் them. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுடைய தோழமை ஒரு மாணவனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த தோழமையால் அந்த குழந்தை வாழ்க்கை ஜெயிக்க வேண்டுமே தவிர அவனுடைய கண்ணீருக்கோ அவனுடைய மனக்கவலைகளுக்கோ நீங்கள் எந்த விதத்திலும் காரணமாக கூடாது என்பதனை உங்களுக்கு நான் ரொம்ப 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 நுட்பமா நான் இதை சொல்லிக்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க வந்திருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த 2 வருஷம் கொரோனால போனது ஒண்ணுமே தெரியலீங்க. எவ்வளவோ ஆற்றல் மிகுந்த சூழல்கள் நம்மை விட்டு போயிடுச்சு. இந்த லேப்டாப்ல கிளாஸ் எடுத்தது இருக்குல்ல, ஏ அப்பா, யாருக்குங்க பாதகம்? லேப்டாப்ல கிளாஸ் எடுத்ததுல பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, என் புள்ள பாவம். நீயா பாவம்? முன்னால ஒருத்தவங்க உட்காருவாங்களே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் சார், ஒன்னு சொல்லும், நிறைய சொல்லாது. கிளாஸ் ரூம்லயாவது சொல்லிடுவாங்க, அதுல சொல்லவே சொல்லாது. எல்லாம் அமைதியா உட்காந்துருக்கும். வீடியோ ஆன் பண்ணுங்க மேம். வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது மேம். காலைல 12 மணிக்கு சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பர் கூகுள் கிளாஸ்மேட்ல வராதே, நெட் இல்ல மேம். அப்பா போனை எடுத்துட்டு போயிட்டாரு மேம். நான் எங்க ஊர்ல இருக்கிற மேம், எவ்வளவு போட்டாலும் போக மாட்டேங்குது மேம். 4 மணிக்கு வரும். வாங்கி திருத்தி போட்டோமா இல்லையா? ஒன்னு சொல்றேன், ரொம்ப பாவம் என்ன தெரியுமா? நாங்க தான் கடைசியா ஒரு கேள்வி கேட்போமே பிள்ளைகளா, மனசாட்சியோட பதில் சொல்லிருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க என் கிளாஸ்ல, மையான ஊர்வலத்துல இருக்கிற மாதிரியே செல். கிளாஸ்ல என்னென்ன பண்ணுவே நீ? அவ சொல்லிப்பா, இவ சொல்லிப்பான்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு. இன்னொரு விஷயம் சொல்ல, நீங்க எல்லாருமே கொரோனா பாஸ். கொரோனா பாஸ் தானே? ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் இல்லனா +2. கொரோனா பாஸ்ல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்குது அடுத்தது. நீங்கள் உங்களை மிக மிக உறுதியாக இந்த காலகட்டங்களில் நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் உங்களை தள்ளி கொண்டு முன்னால் போய்விடும். அதனால் ஜாகிரதையாக குழந்தைகளே, நீங்கள் இழந்தவற்றை வினாடி வினாடியாக பிடித்துக் கொள்ளுங்கள். Don't let your life go. பிடிச்சிருங்க. Seize your day, seize your seconds, seize your time. அந்த வினாடிகளை யார் ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம். பெண் குழந்தைகளை கவனமாக கேளுங்கள். உங்களுக்காக ஒரு விஷயம் வருகிறது. நான் சொன்னல, ஒரு 4 மாதங்களாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் மனசுல உதிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எப்படியாவது இதை சொல்லிட வேண்டும் என்கின்ற தவிப்பு எனக்கு. நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். உயிரோடவே இருந்து விட முடியாது என்பதற்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகும் பார்த்துக்கலாம், அதுவா நானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எழுந்து நின்றவர்கள் கோடானு கோடி பேர் இந்த உலகத்தில். நாம் எப்படியெல்லாம் சோர்ந்து போகிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை யாரும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸா நீங்க வந்தது ரொம்ப நல்லது ஃபாதர். நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க டாக்டரா கூட போயிருக்கலாம், இன்ஜினியரா போயிருக்கலாம். ஆனாலும் டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம் தெரியுமா? டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேர் தான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள்னு சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் டாக்டர்ஸை விட டீச்சர்ஸ் நாங்க உயர்ந்தவர்கள். எப்படி சொல்லுங்க பாப்போம்? நான் எனக்காக சொல்லல, உண்மையா நான் சொல்றேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் நீன்னு வச்சுக்கேன். நீ வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஓவா இருக்கிறேன்னு வச்சுக்கோய. நீ ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் உன்னை பாக்குறேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இவன் டாக்டர் சொல்ல முடியுமா? டாக்டர் இவர் என் பேஷண்ட் சொல்ல முடியுமா? டாக்டர் சொல்ல முடியாதுங்க. டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நோயாளிகள், காசு, புகழ்.
நமக்கு அற்புதமான குழந்தைகள், அற்புதமான இளைஞர்கள், காசு மற்றும் புகழ். ஆசிரியர்களாக இருப்பது வரம். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் குற்றத்தை களைகின்ற பொழுது கொஞ்சம் கூட அந்த குற்றத்தை களைவதற்காக கொஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன், கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை கொண்டு வாங்க பாடியில, லாங்குவேஜ்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காது.